திரு நரசிம்மன் அவர்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். பிரதமர் 8 மணிக்கு பேசுகிறார். அதுக்கு முன்னாடி திரு நரசிம்மன், இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்திய அரசு, இந்திய இராணுவம் இது பற்றி விளக்கமானலாம் சொல்லியிருக்குது. இப்போது இது சரியான ஒரு திசையை நோக்கி நாம் சென்றிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. எப்போதும் நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு. இப்படி ஒரு சீஸ்ஃபயர் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விதமான விஷயங்கள் பார்க்கப்படும்? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க திரு நரசிம்மன்? இந்த ப்ரோக்ராமில் என்ன வரவழைத்ததுக்கு மிக்க நன்றி. முதல் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பாயிண்ட் நாம இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணும்போது ஒரு மிலிட்ரி எய்ம் வச்சு தான் அந்த ஆபரேஷனை ஆரம்பிச்சோம். அது என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதையெல்லாம் நாம டார்கெட் பண்ணுங்கிறதான் நம்மளோட குறிக்கோள். அது நம்பர் 1. அது நாம அச்சீவ் பண்ணிட்டோம் முதல் நாள்லயே. அதுக்கு அப்புறமா நாம பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன் கூட பேசும்போது அவங்ககிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்க டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான் நாங்க டார்கெட் பண்ணியிருக்கோம். மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவும் பண்ணல, சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுவும் பண்ணல. அதனால நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க போர்க்களத்துல உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு நம்மளை அட்டாக் பண்ணும்போது நாம நல்லபடியா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். அதனால அவங்க பண்ணதுக்கு பதிலடியா நாமளும் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மறுபடியும் தாக்கணும். நேற்று 8 அவங்களோட ஏர்பேஸ்ல நாம அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த ஏர்பேஸ்ல ஹேங்கரும் அட்டாக் ஆயிருக்கு, ரன்வேயும் அட்டாக் ஆயிருக்கு. அதனால ஒரு 20% அவங்களோட பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸோட கேப்பபிலிட்டி கம்மி ஆயிடுச்சு. அது ஆன உடனே டிஜிஎம்ஓ நம்ம டிஜிஎம்ஓ கூட லிங்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு சொன்னதுனால அதன்படி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சீஸ்ஃபயர் நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். இது 1. 2வது நீங்க சொன்னீங்க ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆகும்னு சொன்னீங்க. ஆபரேஷன் சிந்தூரை நீங்க வெறும் மிலிட்டரி ஆபரேஷனை மட்டும் பார்க்காம